இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுமா. மாலதி, உங்க அப்பாக்கு வெறி முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? அவரோட ஆளுங்களை வச்சு நம்ம மசாலா ஃபேக்டரியில பாம் வச்சிருக்காரம்மா. ஐயோ, என்னம்மா சொல்ற? அது மட்டும் இல்ல வானதி, கரிகாலனையும் அருளையும் அடிச்சு போட்டு அவங்கள மயக்கமாக்கி அவங்கள ஃபேக்டரிக்குள்ளதான் கட்டி போட்டிருக்காங்களாம். நீ இந்த விஷயத்தை உடனே எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் சீக்கிரம் காப்பாத்துமா. உடனே ஏதாவது பண்ணுமா. சரி. இத நான் இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லணுமே. வானதி, என்னாச்சு வானதி? ஏன் இப்படி பதட்டமா வர? நந்தினி, கரிகாலன் மாமாவையும் அருள் மாமாவையும் நம்ம ஃபேக்டரியில அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்களா? ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்காங்களா? என்ன வானதி சொல்ற? இதெல்லாம் யார் உன்கிட்ட சொன்னது? அம்மா தான் இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எங்க அப்பா தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு. முதல்ல இது வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். நில்லு. வேண்டாம் வானதி, இது வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னா அவங்க எல்லாருமே பயந்துருவாங்க. முதல்ல கரிகாலனையும் அருளையும் காப்பாத்தணும். வா நம்ம போலாம். லாக் ஆயிருக்கு. என்ன பண்றது? அங்க அங்க பார்க்கலாம். மேல போய் பார்க்கலாம். மாமா, வானதி, இவங்கள மயக்கத்துல இருந்து எழுப்பி கூட்டிட்டு போயிரு. நான் பாம்பு எங்க இருக்குன்னு தேடுறேன். மாமா, மாமா இங்க பாருங்க. மாமா, ஏய் வானதி, வானதி நீ எப்படி இங்க வந்த? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் மாமா. ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்காங்களா? அத முதல்ல தேடணும். நந்தினி அதை தேடி தான் போயிருக்கா. பாம்பு வச்சிருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நாங்க 2 பேரும் வந்தோம். பாம்பை தேடிக்கிட்டு இருக்கப்பதான் யாரோ பின்னாடி இருந்து என்ன அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டாங்க. சரி முதல்ல போய் தேடி பார்க்கலாம். வாங்க போய் தேடுவோம்.